வன்னியர்கள் மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த களத்துல இறங்கினா டாக்டர் ராமதாஸ். அதை மறுக்க முடியாது. அந்த மக்கள் எந்த காலத்திலும் டாக்டர் ஐயாவுக்கு வந்து விசுவாசமா இருக்கணும். ஏன்னா இந்த மக்களை ஒரு மருத்துவரா இருந்து மருத்துவனா அப்போலோ மருத்துவர்லாம் இல்ல, மிக எளிமையா இருப்பா. எனக்கு தெரிய சைக்கிள் ரிக்ஷால வந்து இறங்கி சைக்கிள் ரிக்ஷா ஓட 2 ரூபா கொடுத்துட்டு வருவார். நான் கண்ணால பாத்துருக்கேன். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய ஆஸ்பத்திரி டிஸ்பென்சரிக்கு முன்னாடி ஓலை போட்டு அந்த ஓலையெல்லாம் வந்து கருகி போய் ஓலையெல்லாம் காஞ்சு போய் ஓலையெல்லாம் கீழே விழுகும். அப்ப ஒரு சின்ன ஒரு ஏசி ஓடிட்டு இருக்கும். அப்ப வந்து 2 ரூபாய்க்கு ஊசி போடுவார். நான் கண்ணால பாத்துருக்கேன். யாரோ சொல்லியோ கேட்டோ கதை சொல்லியா இல்ல, அப்ப 2 ரூபா ஏழை தான் வருவான். வந்து 2 ரூபா 5 ரூபா 3 ரூபாய்க்கு ஊசி போடுவான். அப்போ இது வந்து காலையில இருந்து ஒரு 2-3 மணி வரைக்கும் ரஷ்ஷா இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருவார். 8-9 மணி வரைக்கும் இருக்கும்.